Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 35 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மிச்சி ரியூவை பார்த்துட்டு போத்து நிறுத்து அப்படினு சொல்லிட்டு சொல்றான். அதெல்லாம் முடியாது, இதுக்கு அப்புறம் நான் டெட்சுவோ சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அப்படினு ரியூ சொல்றான். அப்படினா நீ தான் இந்த புது கேங்குக்கு லீடரா அப்படினு சொல்லிட்டு மிச்சியும் கேக்குறா. இவன் வந்து கடுப்பாய் அவனோட வயித்திலே ஒரு பஞ்ச் கொடுக்குறான். மிச்சியுமே ரியூ வந்து நல்லா அடிச்சு உட்கார வச்சிரான். என்னாச்சு மிச்சி, நீ வந்து சண்டை போட மாட்டேங்க அப்படினு சொல்லிட்டு ரியூ கேக்குறான். அவன் கண்டினியூஸா மிச்சியை எத்திக்கிட்டே இருக்கான். நாங்கலாம் உன்னை நம்பி அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு சண்டை போடுறதுக்கு வந்தா நீ வந்து அவங்க கூட சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாட போய்கிட்டு இருக்க அப்படினு சொல்லிட்டு கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கான். மிச்சி ரொம்பவே கடுப்பாய் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு எந்திக்க போக ட்ரை பண்ணும்போது டெட்சுவோ வந்துட்டு அவனை தடுக்கிறான். நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து என்னைய தானே, நான் இன்னுமே வந்து டவுன் ஆகல, வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட்சுவோ எந்திக்கிறான். டெட்சுவோ எந்திரிச்சு இவன் பக்கத்துல வந்தோடனே ரியோ வந்துட்டு பயந்துகிட்டு பின்னாடி மூவ் பண்றான். அப்போ டெட்சுவோக்கு பின்னாடி ஒருத்தன் கம்பி வச்சு அடிக்கிற மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கான். மிச்சியும் வந்துட்டு உனக்கு பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்துறான். பட் இட்ஸ் டூ லேட். அவன் வந்துட்டு இவன் அடிச்சிடறான். டெட்சுவோ தலை ஃபுல்லாவே ரத்தத்தோட அப்படியே கீழே படுத்துறான். ரியோவுமே இவன் அடிச்சவனை பத்தி சொல்றேன். இவன் வந்துட்டு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் தான், இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டுட்டு தான் ஜெயிலுக்கே இவன் போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ வந்துட்டு இவனை பார்த்து சொல்றான். இன்னொரு பக்கம் சோகோ டீம் வந்துட்டு ஸ்டேடியத்துக்கு போறதுக்கான பஸ் எல்லாம் வந்து நிறைய மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காரணம் வந்துட்டு மிச்சி ஹானமிச்சி அங்க இல்லாததுனால இவங்க ரெண்டு பேரும் எங்க தாண்டா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோமே வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அக்காகி வந்துட்டு இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா மேட்சே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும் கோச், அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்துருவாங்க, நம்ம வந்துட்டு முன்னாடி கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி பார்த்தா வீட்ல இருந்து இப்பதான் ரொம்பவே பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு ரொம்பவே அதிகமா பிராக்டிஸ் பண்ணல, கண்ணா பின்னாடி தூங்கிட்டேன், மேட்ச் இருக்க கூட மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட ஓடி போறான். அப்படியே ஆப்போசிட்ல ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஒரே சைக்கிள் வந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மேலேயே வந்துட்டு மோதிடுறான். ஹானமிச்சி கண்ணா பின்னாடி கத்த ஆரம்பிச்சிடறான். ஏன்டா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட மாட்டீங்க, அதுவும் 4 பேர் இப்படி ஒத்த சைக்கிளோட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் சரி, நீ ரோட்ட பக்கம் எங்கடா வந்துகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையனை வந்துட்டு இவனை பார்த்து கேட்கறான். மீட்டவும் அப்பதான் யோசிக்கிறான், ஆமா ஹானமிச்சி நீ எதுக்கு இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு இன்னைக்கு மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா என்னை மனுஷருக்கு உங்ககிட்ட ரொம்ப பேசல, எனக்கு டைம் இல்ல, நான் ஆல்ரெடி லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இன்னொரு பக்கம் மிச்சிக்குமே வந்துட்டு ரொம்பவே ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. ரியூ வந்து நீ வந்துட்டு பரவாயில்ல சண்டை போடு, நான் ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் வந்துட்டு கோச் ஆஞ்சாகி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு மிச்சி சொல்றான். நீ இப்படி ரொம்பவே நல்ல பையன் ஆயிட்டே மிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இவனை வயித்திலே அடிக்கிறான். உனக்கு வந்துட்டு பாஸ்கெட் பால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா, அப்படின்னா நீ ஒன்னு பண்ணு, என்னோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, நான் வந்துட்டு உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி ரோட்ல அவசர அவசரமா வேமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் பின்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு டே நீ தப்பான வழியில போய்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிச்சி பார்த்தா ரியோட கால்லே விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். நான் வந்துட்டு பாஸ்கெட் பால் விளையாட, எனக்கு வந்துட்டு அதான் முக்கியம், எனக்கு பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ரியூமே வந்துட்டு அவன் கேங்ல இருக்க ஒரு 2 பேர் கிட்ட சிக்னல் கொடுக்குறான். அவங்க 2 பேருமே வந்துட்டு மிச்சியோட கையிலே வந்துட்டு அவன் காலை வச்சு மிதிக்கிறாங்க. ரியூ அந்த இரும்பு ராடை வாங்கிக்கிட்டு மிச்சி பக்கத்துல வரான். வேணா நிறுத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சொல்லி பாக்குறான். இதுக்கப்புறம் இந்த கையை வச்சு நீ எப்படி பாஸ்கெட் பால் விளையாடுறன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியூ வந்துட்டு அவன் அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறான். இப்போ ஸ்டேடியம் வந்து காட்டுறாங்க. சோகோ பிளேயர்ஸ் எல்லாருமே வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்காஹிக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க 2 பேரும் எங்க தாண்டா போனாங்க, இந்த கேம்ல வர அங்க வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஐடாவும் இதை பார்த்து ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது, ஹானமிச்சி மிச்சியும் ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்னும் புரியல. இந்த பக்கம் ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட் அந்த குண்டு பையனுமே வந்துட்டு நான் உன்னை ஷார்ட்கட்ல கூட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ள கூட்டு வரான். இந்த சோவரை ஏறி குச்சதுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டனாலே போதும், உன்னோட ஸ்டேடியம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ரியோவும் மிச்சி கிட்ட உனக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் உடைக்கலாமா இல்ல ரைட் ஹேண்ட் உடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல வேணா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சொல்றான். சரி உன்னோட ரைட் ஹேண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரைட் ஹேண்ட் நோக்கி எய்ம் பண்றான். அப்ப பார்த்தா ரியோக்கு மேலேயே வந்து ஹானமிச்சி டம்னு உட்காந்துடுறான். ஹானமிச்சி ஜம்ப் பண்ணி இந்த சோவத்துக்கு பின்னாடி தான் இவங்க வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஹானமிச்சி தெரிஞ்சோ தெரியாமல அந்த இடத்துக்கு போயிட்டான். ஹானமிச்சி இவங்க எல்லாரையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. மிச்சி நீங்க என்ன பண்ற, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே புரியாம நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே ரியூ திரும்ப எந்திரிச்சு ஹானமிச்சியை பார்த்து முறைக்கிறான். ஹானமிச்சியுமே வந்துட்டு இவனை பார்த்தோன்னே கரெக்டா எங்கேயோ இவனை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பாக்குறப்பதான் இவன் தானே ரூகாவாவை அடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் வருது. நீயுமே எனக்கு இங்க கிரவுண்டுக்கு வந்து கலாட்டா பண்றப்ப இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கறான். ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரியோ கேட்கறான். ஹானமிச்சி இருக்கிற கடுப்புக்கு அவன் அடிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா நீ தானே ரூகாவாவை அன்னைக்கு நல்லா அடிச்ச, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூடா அப்படின்னு சொல்றான். ஆனா ரியூக்கு அவனை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிருச்சு. அவனோட அடியாளுக கிட்ட இவனை போய் வேமா முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி வந்துடுறான். ஹானமிச்சியை கரெக்டா ஒரு 4 பேர் வந்துட்டு சுத்து போட்டுறாங்க. மிச்சியுமே வந்துட்டு ஹானமிச்சி சண்டை போடாத அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் வந்து இவனோட மூஞ்சிலே பஞ்ச் பண்ணிடுறான். ஹானமிச்சி ரொம்பவே கடுப்பாகி ரொம்பவே சிம்பிளா அவனோட காலரை பிடிச்சு துண்டா தூக்கிடுறான். மிச்சியுமே ஹானமிச்சி கிட்ட வேணா ஹானமிச்சி சண்டை போட்டுறத நம்ம கோச் அன்சா கிட்ட பண்ணி கொடுத்த பிராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹானமிச்சியுமே இப்ப கோகரே கிட்ட பேசின ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். கோகரே வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான், இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா நேஷனல் சாம்பியன்ஷிப் போவோம், நம்ம டீம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது, அதுக்கும் மேல இதுதான் வந்துட்டு எனக்கு அக்காய்க்கு மிச்சிக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கடைசி வருஷம், அதனால கண்டிப்பா அங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை வந்துட்டு ஹானமிச்சி நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அவன் காலர்ல இருந்து கையை எடுத்துறான். ரியூவும் ஹானமிச்சியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பர்றா அப்ப நீமே சண்டை போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடந்த இரும்பு ராடை எடுத்துட்டு அப்படியே ஹானமிச்சி அடிக்கிறதுக்கு பறக்குறான். அப்ப பார்த்தா வழக்கம் போல மாசா ஒரு ஹீரோ என்ட்ரி போடுற மாதிரி ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வந்து கரெக்டா வந்து லேண்ட் ஆகிறாங்க. அந்த குண்டு பையன் இருக்காலே அவனோட பேர் வந்து டாகமியா, அவன் மட்டுமே மேல நின்னுகிட்டு இருக்கான். போன வாட்டி தான் என்னோட லேண்டிங் வந்து சொதப்பிருச்சு, இந்த வாட்டி கண்டிப்பா சொதப்பவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெர்ஃபெக்ட்டா லேண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்றான். பட் அவனே நினைச்சாலும் அது நடக்காத காரியம் போல. சோவத்துல இருந்த ஒரு ஆணி இவனோட ஃபேண்ட்ல மத்தி அப்படியே பொத்துன்னு ஹானமிச்சி மேலே வந்துட்டு திரும்ப விழுந்துடுறான். ரியூ ரொம்பவே டென்ஷன் ஆகி மீட்டோ அடிக்கிறதுக்காக அந்த கம்பியை வந்துட்டு ஓங்குறான். அந்நேரம் ஹானமிச்சி அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நெளிச்சு விட்டு கீழே போட்டுறான். ஹானமிச்சி நீ எதுவும் சண்டை போடாதா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சொல்றான். ஆனா ஹானமிச்சி வந்து அதெல்லாம் கேட்காம அப்படியே ரியூக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். இவனோட கில்லரை டெக்னிக்கை ஒருத்தங்கிட்டமே போட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே பயப்படுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. இவன் என்னடா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட்சு அடிச்சவன் வந்து ரொம்பவே கடுப்பாய் ஹானமிச்சி ஹெல்மெட்டை கொண்டு அடிக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்கான். ஹானமிச்சி வந்து எல்லாத்தையும் தடுத்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அப்போ ஒரு கை வந்துட்டு அவனை துண்டா தூக்கிடுது. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா டெட்சுவோ தான் திரும்ப வந்து அவனை துண்டா தூக்கி அப்படியே சோத்துல தூக்கி அடிச்சிடறான். டெட்சுவோ மிச்சியை பார்த்துட்டு உன்னோட கேமுக்கு லேட் ஆயிடுச்சு, நீ வந்து சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்மே அவன் கிட்ட
அதான் சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க இதை தனியா ஹேண்டில் பண்ணிக்கிடுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை, நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மிச்சியும் டெட்சுவை விட்டு போறதுக்கு மனசே இல்லாம என் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறான். நீ போயிட்டு வா, நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட்சுவை சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்ப கிளம்பிடுறாங்க. டெட்சுவை ஒரு வாட்டி அவனை சோத்துல தூக்கி போட்டாங்க. அவன் திரும்ப எந்திக்காம அப்படியே படுத்து கிடக்குறான். டெட்சுவை வந்துட்டு அடுத்து யாரா சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்போ மீட்டோமே டெட்சுவை பக்கத்துல வந்துட்டு போன வாட்டி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆப்போசிட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இந்த வாட்டி ஒன்னா சண்டை போட போறோம்ல அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருமே இந்த வாட்டி ஒன்னா சண்டை போறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. அங்க வந்து ரொம்பவே டைம் ஆகி போச்சு. ஆல்மோஸ்ட் மேட்சே ஸ்டார்ட் ஆக போகுது. அகாகியும் கோச் கிட்ட, கோச் இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வரமாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க டைம்ல மிச்சி ஹானமிச்சி ரெண்டு பேரும் வேமா உள்ள ஓடி வந்துடுறாங்க. அகாகி இவனை பார்த்தோன்னே வந்துட்டு உன்னோட மூஞ்சிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியை பார்த்து கேட்கறான். மிச்சியும் கோச் கிட்ட வந்துட்டு சாரி கோச், நாங்க வந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், ஆனா நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு சண்டையிலுமே இன்வால்வ் ஆகல, அது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்றான். கோச் அன்சைமே இவனை பார்த்துட்டு நான் உன்னை நம்புறேன், நீ வந்துட்டு கேம்ல நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படியே சோகோ குட்டியோட ஸ்டார்டிங் ஃபைவ் வந்துட்டு இப்ப உள்ள இறங்குறாங்க. ஹானமிச்சிக்கு பதிலா கோகரே தான் இருக்கிறான். மறுபடியும் ஹானமிச்சி கோச் கிட்ட போயிட்டு நான் எதுக்காக உள்ள இறங்கல, என்ன எதுக்கு இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அகாகி வெளியே வந்து இவன் தலையிலே ரெண்டு தட்டு தட்டிட்டு ஒழுங்கா நீ வந்துட்டு வெயிட் பண்ணு, உன்னோட டர்ன் வரப்ப நீ உள்ள விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிப் ஆஃபே வந்துட்டு அகாகி தான் சக்சஸ்ஃபுல்லா மேக் பண்றான். ரூகாவா கிட்ட பால் வருது, அவன் தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வரான். அவன் தனியாவே ஆப்போனன்ட்டோட பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்து பால சூப்பராவே டங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தாரான். ஹாருகோ வழக்கம் போல ரூகாவோட டங்க பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இப்படியே கேம் வந்து ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்குது. ஹானமிச்சி ரொம்பவே கடுப்போட வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சோகோக்கு 12 பாயிண்ட் ஈஸியாவே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வரிசையா கோகரே ஒரு பாயிண்ட் எடுக்கிறான், அகாகி ஒரு பாயிண்ட் எடுக்கிறான். ஹானமிச்சியால வெளியே உட்காந்து பொறுத்துக்கவே முடியல. அப்படியே அவன் கண்ண மூடி உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப ரெஃப்ரி வந்துட்டு ஒரு விசில் பண்றாரு. கோகரேக்கு கால்ல யாரோ வந்து லைட்டா இடிச்சிட்டாங்க போல, அவனுக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்கு. ஹானமிச்சி இப்போ நீ வந்துட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் அஞ்சாய் சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹானமிச்சிக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியே இப்ப உள்ள இறங்குறான். உள்ள வரும்போது இன்னைக்கு வந்து நான் எந்த ஒரு ஃபவுலுமே வாங்க மாட்டேன், என்கிட்ட என்னோட கில்லர் ஐ டெக்னிக் இருக்கு, இந்த வாட்டி நான் ஒரு ஃபவுல் கூட வாங்காம விளையாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டே வரான். ஆயக்கோமே ஹானமிச்சியை பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல, ஆனா அவன் வந்து மத்த நாளோட இன்னைக்கு ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றா. கேமுக்குள்ள வந்து ஒரு செகண்ட் ஆப்போனன்ட் கிட்ட பால் இருக்குது, அவன் வந்து பயன்படுத்துறேன்ற பேர்ல அவன் மேல போய் ஹானமிச்சி இடிச்சிடுறான். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுல் கிடைக்குது. இவனை பத்தி ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி பெருமையா பேசினது இவ்வளவு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோவும் நினைக்கிறா. நான் வந்துட்டு சீக்கிரமே உள்ள இறங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு கோகரேவும் சொல்றான். அடுத்து ஆப்போனன்ட் பிளேயர் ஒருத்தன் பால டப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஹானமிச்சி வந்து நின்னுக்கிட்டு அவன் பார்வையிலே அவனை எப்படியா மிரட்ட பாக்குறான். ஆனா அவன் வந்துட்டு இவனோட கண்ணை பார்க்க கூட இல்ல, அப்படியே ரொம்பவே ஈஸியா அவனை கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறான். ரியோட்டா அப்படியே அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிஃபென்ஸ் ஒழுங்கா மார்க் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு போறான். இல்ல அவன் வந்துட்டு போங்காடுறான், அவன் என்னோட கண்ணை பார்க்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஹானமிச்சி அப்படியே ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் ஒருத்தங்கிட்டே போயிட்டு என்னோட கண்ணை பாருங்க, கண்ணை மட்டும் ஊத்து பாருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இவங்க யாருமே வந்துட்டு ஹானமிச்சி ஒரு ஆளா கூட மதிச்சு பார்க்கவே இல்ல. கடைசியா ஒருத்தன் கையில பால் இருக்கிறப்ப வந்துட்டு என்னடா இவன் கண்ணே பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து பால் பிடிக்கிற பேர்ல அவனை தள்ளி விட்டுறான். அவனுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு ஃபவுலுமே கிடைக்குது. ஹானமிச்சிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி நடக்குது, என்னோட கில்லர் ரைட் டெக்னிக் எதுக்கு வேற ஒரு டீம் அகைன்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே பின்னாடி அவன் அகாகியை பார்த்துட்டு முறைக்கிறான். ரைட் இவன் கண்டுபிடிச்சிட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அகாகி நினைக்கிறான். இந்த பக்கம் டெட்சுவோ மீட்டோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஆப்போசிட் கேங்க பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. மீட்டோவும் டெட்சுவோ கிட்ட நீ வந்துட்டு ஹாஸ்பிடல் போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கேம் மறுபடியும் காட்டுறாங்க. சோகோக்கு 38, ஆப்போனன்ட் 12 பாயிண்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ ரெஃப்ரி வந்துட்டு ஒரு வாட்டி விசில் பண்ணி ஹானமிச்சியை பார்த்துட்டு ஒயிட் நம்பர் 10 நீ வந்துட்டு இதோட 5 ஃபவுல் வாங்கிட்ட, கேம் விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. ரியோட்டா மிச்சி ரெண்டு பேருமே அவனை கோர்ட்டுக்கு வெளியே பிடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் அவனை தலையிலே தட்டி ஒழுங்கா வெளியே போடா அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க. அவன் வெளியே போறதுக்கு முன்னாடி அகாகியை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு நீங்க தானே இந்த கில்லர் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தீங்க, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோகரேவுமே அகாகி கிட்ட கேட்கறான். அவன் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னும் புரியல, எனக்கு என்ன சொல்றானே தெரியல அப்படின்னு அகாகி சொல்லிடுறான். புரியல நீங்க வந்துட்டு என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே இருந்தே கத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ அவன் அடிச்சு நிப்பாட்டிடுறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த கேமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஆப்போனன்ட் 59, சோகோக்கு 103 சொல்லிட்டு ஒன் சைடாவே இந்த கேமை முடிச்சிட்டாங்க. அதனால இந்த மேட்ச் வந்துட்டு எதுவும் காட்டலாம் இல்ல. மெயினா இந்த கேம்ல அவங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு நினைச்சதே ஹானமிச்சியோட கேம் பிளே தான். ஹானமிச்சி வந்துட்டு இந்த கேம்லயுமே 5 ஃபவுல் வாங்கிட்டான். ஆக மொத்தத்துல 3 கேம்ல 15 ஃபவுல் வாங்கிட்டான். 4வது ரவுண்ட்லயே ஃபவுல் வாங்காம விளையாடுறானா இல்லையான்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். அவன் தனியா உட்காந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சான். கோயில்ல என்கிட்ட நல்லாவே போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. 4வது ரவுண்ட் சோகோக்கு டீமுக்கு வந்துட்டு யார் கூட இருக்க போது, அதுலயாவது ஹானமிச்சி வந்துட்டு ஃபவுல் வாங்காம விளையாடுவானா இல்லையான்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.